வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி மாற்றம், ஆட்சியை பிடிக்கும் அதிமுக, அதிரடியாக வெளியான கருத்து கணிப்பு. எந்தெந்த கருத்து கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, விகடனில் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது, குமுதமும் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க, அதோட நியூஸ் 7ம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதோடு போச்சுன்னா நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவருடைய யூடியூப் சேனலும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 கருத்து கணிப்பிலும் என்ன ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக அதிமுக இந்த கருத்து கணிப்பின்படி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்றதான் கலா யதார்த்தம். பின்ன யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். என்னையா கருத்து கணிப்பு 4 வெளியாயிருக்குது, அந்த 4ம் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக ஜெயிக்காது, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிற என்ன நியாயம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எங்கேயாவது வெளியே பார்க்க முடியுதா? அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்களை எங்கேயாவது வெளியே பார்க்க முடியுதா? அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எங்கேயாவது பார்க்க முடியுதா? அவங்கெல்லாம் களத்திலேயே பார்க்க முடியல. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சென்னை அடையாறு இந்திரா நகரில் மத்திய கைலாசு பகுதியில் கௌரவ்குமார் என்கின்றவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க. அவங்க மனைவியும் வெட்டி படுகொலை செய்திருக்காங்க, அவங்க குழந்தையும் வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கொடூர கொலையானது சென்னையினுடைய மையத்தில் அரங்கேறி இருக்கிறது. இந்த கொடூர கொலை நிகழ்ந்த பிறகும் எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ட்விட்டரில் ஒரு செய்தியை போட்டுட்டு, அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தியை போட்டுட்டு அவரு கடந்து போயிட்டார். திமுகவினுடைய அவல நிலையை அனுதினமும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே பத்திரிகையாளர்களை ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பாஜகவினுடைய மாநில தலைவராகவும் இருந்தார், அண்ணாமலை. அவரும் பேசக்கூடாது, அவரும் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக தூக்கி எறிந்து விட்டவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கொடூர கொலை நிகழ்ந்த பிறகு, செய்தி காதுக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்க வேண்டும். அவரும் பேச மாட்டார். ஆனால் அனுதினமும் திமுக தவறுகளை பேசக்கூடிய அண்ணாமலையும் தலைவராக இருக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாரு. அதில் அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கின்ற முடிவு இன்னும் துரதிருஷ்டம். என்ன தெரியுமா? அவர் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் பதிந்துட்டு போயிடுறார். ஆங்கிலத்தில் பதிகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் திமுகவுடைய தவறுகளை எந்த அளவுக்கு சுட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு டெல்லிக்கு தெரிவிப்பதற்காகவும், இரண்டாவது தமிழ்நாட்டுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக கிடக்குது பாரு அப்படின்னு மற்ற மாநிலங்களுக்கு தெரிவிப்பதற்காக மட்டுமே அவர் ஆங்கிலத்தில் செய்தியை பதிந்துட்டு போயிடுறார். ஆனால் இங்கிருக்கின்ற தமிழக மக்கள் தான் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்றத பார்த்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுறாங்க. அதனால் நீங்கள் ஆங்கிலத்திலும் பதியணும், அதோட போச்சுன்னா எக்ஸ் தளத்தில் தமிழிலும் பதியணும். அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் 1 மில்லியனுக்கு மேலானவர்கள் அண்ணாமலையை பின்தொடர்கின்றார்கள். அவங்க அந்த செய்தியை பார்த்தாவது கொஞ்சம் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னு ஆங்கிலத்தில் பதிவு செய்துட்டு போகிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அண்ணாமலையும் ஒரு விதத்தில் மூடி மறைக்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. நம்முடைய நயனார் நாகேந்திரன், அவருக்கு என்ன பயம் தெரில, அவரும் எக்ஸ் தளத்தில் செய்தி போட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு. மொத்தத்தில் அதிமுகவில் இருக்கிறவன் எவனும் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டான். ஆனால் பாஜகவில் இருக்கிறவன் அத்தனை பேரும் பத்திரிகையாளரை சந்திப்பான். ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு பேசுவான். ஆனால் இங்கே என்ன சம்பவம் நடந்தது என்பதை பற்றி பேசவே மாட்டான். எப்போதும் களத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வெறுமனே கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டு மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய கூட்டணி உருவாக்கிட்டோம் அப்படின்னு பில்டப் கொடுக்குறவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம எடப்பாடி பழனிசாமி 4.25 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். என்னைக்காவது மக்கள் போராட்டத்துக்கு களத்தில் இறங்கி பார்த்துருக்கீங்களா? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இதெல்லாம் பழைய பிரச்சனைங்க. ஆனால் பெருவெள்ளம் வந்தது, விவசாயிகள் நாசமானாங்க, எத்தனையோ இடத்துல விவசாய நிலங்களை பிடுங்கினாங்க, விவசாயிகளை கைது பண்ணாங்க. ஏங்க நேற்று கூட நம்ம பேசுனேங்க, நம்முடைய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டினாங்க. எதுக்கு? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை ஆலையானது விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தரலை. அதோடு போச்சுன்னா
அவங்க பேரில் கடன் வாங்கி துண்ணுட்டு இருக்கானுங்க. இப்படி விவசாயிகள் நடுத்தெருவில் நின்று போராடி கொண்டு இருக்கின்றார்கள். எங்கேயாவது அவங்களுக்கு ஆதரவாக வந்தாரா? ஏங்க, எல்லா அரசு ஊழியர்களும் களத்தில் இறங்கி போராடினாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க, உயிர் போச்சுங்க, அரசு ஊழியருடைய உயிர் போச்சுங்க. இந்த அரசாங்கமானது நாங்கள் கேட்குறத செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க அரசு ஊழியர்கள். என்னைக்காவது களத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரே ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமியுடைய போராட்டங்கள் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சட்டப்பேரவையுடைய வளாகத்தோடு இருக்கும். திமுக ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வீட்டில் போய் படுத்துக்குவார். இவரெல்லாம் ஜெயிப்பார்னு எந்த விதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கொண்டிருக்கீங்க? எந்த விதத்தில் கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க சொல்லுங்க? அது மட்டும் கிடையாது, திமுக ஏன் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் விஷயம் அதில் என்னங்க பெருசாக பண்ணிட முடியும்? தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும்தான் எஸ்ஐஆரை கையாளுகின்றார்கள். நாளைக்கு தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அந்த அரசு அதிகாரிகள் திமுகவின் கீழே தான் வேலை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆரில் எந்த விதத்தில் கை வைக்கவே மாட்டாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு 2000 ரூபா ஒவ்வொரு காரிதரிசுக்கும் கொடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் களத்தில் இறங்கி எஸ்ஐஆரை கண்காணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆரை கண்காணித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலத்திலெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாளில் எஸ்ஐஆரை முடிச்சுட்டாங்க, கால அவகாசம் நீட்டிக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வாக்காளராக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் கால நீட்டிப்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்களை வச்சுருக்காங்க, மீடியாவில் ஆட்கள் வச்சுருக்காங்க. கொடூர கொலை நடந்தது, எதனாவது ஒரு ஊட்டகம் பேசிச்சா நம்முடைய கவனத்தை திருப்பிட்டாங்க. அதே மாதிரி எல்லா அரசு அலுவலகங்களிலும், அதை விட கொடுமைனா தெரியுமா, எல்லா கட்சியிலும் திமுக காரங்கிறாங்க. அதனால் திமுக வீழ்த்துவது கடினம். நீங்கள் எத்தனை கருத்து கணிப்பானாலும் எடுத்து விடலாம். ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் அத்தனையும் 100% பொய். யாருமே நம்பாதீங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். என்ன பிரச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது, விடியா திமுக ஆட்சியின் அவலங்கள் உங்கள் வீட்டு பில்லே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, விடியா திமுக ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள். வீடு வீடாக போனோம், வார்டு வார்டாக போனோம். சரி, எடப்பாடி பழனிசாமி எங்கே போகிறாரு? அவங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வீடு வீடாக போவாங்க, வார்டு வார்டாக போவாங்க, பூத்து பூத்தாக போவாங்க. விடியா திமுக ஆட்சி உங்களுடைய வீட்டு பில்லே சாட்சி. ஏன்னா விலைவாசி ஏறி இருக்குது, கரண்ட் பில் ஏறி இருக்குது, வரி ஏறி இருக்குது, எல்லாம் பில்லு வந்திருக்குது. அந்த பில்லை பார்த்தாவே போதும் திமுக எந்த அளவுக்கு மோசமாக ஆட்சி ஆண்டுருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் எடப்பாடி எங்கே போக போகிறார்? எந்த இடத்துல இந்த பிரச்சாரத்தை சீட்டை கொடுத்து தொடங்கி வச்சார்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எவனா செய்வான், எவனா போராடுவான், எவனா கூட்டணி உருவாக்குவான், எவனா தொகுதியை பற்றி பேசுவான். ஆனால் நீ பசுமொழி சாலையிலும் சேலத்திலையும் பெரிய பங்களாவில் உட்காந்துக்கிட்டு பம்மாத்து காட்டிட்டு இருப்பியா நீ? அதனால் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். அதிமுகவை அழிச்சிட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, அதிமுகவில் தொண்டர்களும் இல்லை, நிர்வாகியும் இல்லை. ஆனால் நிர்வாகி இருக்கிறாங்க, அதிமுகவில் போஸ்டிங்கிற மாதிரி அவன் மட்டும்தான் இருக்கிறான். அதனால் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். எங்கோ ஒரு இடத்துல பாஜக நிர்வாகியும் தொண்டர் கூட இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் ஒரு மண்ணும் கிடையாது. இவன்லாம் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறானுங்க பாரு. இவனுங்களாம் காசு வாங்கின கருத்து கணிப்பு எடுத்து விடுறானுங்களா? இல்லை திமுகவுக்கு எதிராக ஒரு 2-3 ஊடகம் இருக்குது, அவனுங்க அதனால் ஒரு கருத்தை திணிக்கிறதுக்காக கருத்து கணிப்பு எடுத்து விடுறானுங்களான்னு தெரியல. டேய், களத்தில் வேற மாதிரி மாறி போய் கிடக்குதுடா. உண்மையான கருத்து கணிப்பை நான் சொல்கிறேன். இப்போ நம்முடைய பிரதமர் வந்தார், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனார். டபுள் இன்ஜின் சர்க்கார் வேண்டும்னு சொன்னார். ஆனால் இங்கே இருப்பது டபுள் இன்ஜின் சர்க்கார் கிடையாது, சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் தான். அதுவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்காரு டப்பா இன்ஜின் சர்க்காரு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக திமுக காரன் வாய் வார்த்தையில் ஜாலம் பண்ணிக்கிட்டு கிடக்கல, இறங்கனா தமிழ்நாடு முழுவதும் டப்பா இன்ஜின் சர்க்காருன்னு சொல்லிவிட்டு போஸ்டரை ஒட்டிட்டான். பாருங்க, திமுக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக கட்டளை விட்டுருக்கோம். ஏன்பா எல்லா இடத்துலையும் இந்த டப்பா இன்ஜின் மாடல்னு சொல்லிட்டு போஸ்டரை ஒட்டணும். இறங்கனா அச்சடிச்சான், எல்லா இடத்துலையும் போஸ்டரை ஒட்டிட்டான். இப்போ பாஜக காரங்க என்ன பண்ணுறாங்க? அந்த போஸ்டரை கீச்சிட்டு இருக்காங்க. அதை தான் செய்ய முடியும். வேற என்ன? திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பட்டியலிட்டு போஸ்டர் ஒட்ட முடியுமா?
நடக்கின்ற கொடூர கொலையும், கெட்டு போயிருக்கின்ற சட்ட ஒழுங்கும், பெருகி போயிருக்கின்ற போதைப் பொருள் விஷயங்களும், திமுகவுடைய நில அபகரிப்பு புகாரும், அடிதடியும், அராஜகத்தையும் போஸ்ட் அடிச்சா ஒட்ட முடியும்? எங்க இருக்காங்க கட்சியில் ஆளு? அதிமுக எங்க இருக்கிறான்? அப்படியே இருந்தால் துணிச்சலானவன் எவன் இருக்கிறான்? இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் களத்துக்கு வந்து போராடுவாரா? அவர் கிடக்கிறாரு. சும்மானா வந்து எடப்பாடி பழனிசாமிலாம் முதலமைச்சர் ஆகணும்னா அது முடியாத காரியம். அமித்ஷாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையிலே தோத்துட்டாரு. இவரெல்லாம் எப்படா ஜெயிக்க வைக்கிறது அப்படின்ற எண்ணம் தான் அமித்ஷாக்கு இருக்கு. 28ஆம் தேதி அமித்ஷா இங்கே வருவார்னு சொன்னாங்க, வரல. பியூஷ் கோயல் வராரு நாளைக்கு. அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணியிலும் ஒத்துழைப்பு கிடையாது, களத்திலையும் இல்லை, காரியதர்சியிலும் இல்லை. ஆனால் விடியா திமுக ஆட்சி, உங்கள் வீட்டு பில்லே சாட்சி அப்படின்னு இணையதளத்தில் போட்டு வீட்டில் படுத்துக்குவாராம் எடப்பாடி பழனிசாமி. இந்திரா நகர் படுகொலையை பற்றி எக்ஸ்தலத்தில் போட்டு வீட்டில் போய் படுத்துக்குவாராம். ஒரு போராட்டம் பண்ண மாட்டாராம். மொத்தத்தில் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேங்க, இந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வெயிட்டான வேட்பாளர் இருக்காங்களோ அந்த வெயிட்டான வேட்பாளரை அடிப்படையை வச்சு தான் எல்லாருமே கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகின்றார்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாண்டியாவுடைய கருத்து கணிப்பில் வந்திருக்குது 50% மேலே இருக்குது. அதிமுக நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு 55% மேலாக வந்திருக்கிறது. அதே மாதிரி அதிமுக திமுகவை விட கிட்டத்தட்ட ஒரு 5% வாக்குகள் அதிகமாக பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு வந்திருக்குது. நியூஸ் 7ல் ஒவ்வொரு தொகுதியாக போய் கணக்கெடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் அதிமுக வெயிட்டான வேட்பாளர் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் பாமகக்கு வெயிட்டான ஓட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் வந்து பாஜக வந்து பார்த்தா கொஞ்சம் வளர்ந்துருக்கிறதோ, அங்கெல்லாம் வந்து அதிமுக திமுகவை விட 2% அதிகமாக வாக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம், நியூஸ் 7, இந்த மாதிரி விகடன் இவங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் டோட்டலாக மாறி போயிருக்குது. அதிமுகவில் டீ ஆற்ற ஆளே இல்லை. அவங்க ஆற்றுற டீயை கொண்டு போய் கொடுப்பதற்கும் ஆளே இல்லை. அதனால் இப்போ ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த பிரச்சாரம் வீதி வீதியாக போக போகுது, பூத்து பூத்தாக போக போகுது அப்படின்னு அதிமுகவினர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பிரச்சாரம் பூத்து பூத்தாக போதான்னு பாருங்கள். அப்படி போச்சுன்னு வச்சிங்களேன், அதிமுகவில் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாங்க. ஏன்னா அதிமுகவில் ஆட்களே கிடையாதுங்க. அப்படியே ஆட்கள் இருந்தாலும் சரி, அதிமுக நம்பி ஓட்டு போகிறதுக்கு யாரும் இல்லைங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, களத்தில் நான் போய் பார்க்குறேன், அதிமுக ஓட்டு போட ஆள் இல்லை. அந்த கட்சி அழிந்தது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 2 மாதங்குது. இப்போதாவது எதிர்கட்சி தலைவர் களத்துக்கு வந்தாருன்னா, தினம் பத்திரிகை சந்தித்தார்னா, தினம் போராட்ட களத்தில் நின்னாருன்னா, நிச்சயமாக அதுவே ஒரு பிரச்சாரமாக இருக்கும். அதுவே அதிமுக மீது நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். 3வது, அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு இன்னும் கூட்டணியில் சேர இருக்காங்க பாரு, அவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி அவங்கள கூட்டணியில் சேர்த்து ஒருங்கிணைந்து மீண்டும் களத்தில் போராடணும். கடைசி 2 மாதம் கூட போராடலன்னா எடப்பாடி பழனிசாமி மீது எவன் நம்பிக்கை வைப்பான் சொல்லுங்க? அழகான பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்காங்க. என்ன பிரச்சாரம்? விடியா ஆட்சி, உங்கள் வீட்டு பில்லே சாட்சின்னு எல்லா வழியும் தான் ஏற்றிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி இது சட்ட ஒழுங்கு கெட்டு போய்க்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எடப்பாடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனம் கிடையாது. அவரே களத்துக்கு வர மாட்டார். எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் கட்டளை போட்டுட்டு எங்கே உட்காந்துருப்பார்? அவர் எம்ஜிஆர் மாளிகையில் உட்காந்துருப்பார். கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களை பாருங்களேன், டெல்லியில் போய் கனிமொழி விட்டு பேசவும் செய்வார். அலுவலகத்தில் 1 to 1 வந்து கட்சிக்காரங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இருக்குது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். 2வது தேர்தல் அறிக்கையும் பார்ப்பார். 3வது வேட்பாளர் தேர்வையும் செய்வார். 4வது பிரச்சாரத்தையும் அவரே முன்னெடுப்பார். 6வது யார் மாநாட்டு கூப்பிட்டாலும் சரி, எவன் செத்தாலும் சரி, எவன் உயிராக இருந்தாலும் சரி, எவன் கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் இருப்பார். ஸோ எந்த இடத்திலும் ஸ்டாலின் அவர்கள் ஆப்சண்ட் கிடையாது, எல்லா இடத்துலையும் ப்ரெசண்ட்டாக இருப்பார். இப்படி தளத்தில் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஓட்டு விழுமா, இல்லை எல்லா இடத்திலும் ஆப்சண்டாக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு ஓட்டு விழுமா? ஏன்டா அதிமுக காரங்க வந்து ஜெயிக்குன்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிறீங்க? எடப்பாடியை நம்பி நீங்கள் அழிஞ்சு தாண்டா அதிகம், தத்தி பெயிண்டாவன் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இப்போ களத்தில் வாக்குகள் எப்படி பிரிஞ்சிருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல 18 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆண்களும் பெண்களும். அதே மாதிரி 40லிருந்து கிட்டத்தட்ட 65 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க. அதே மாதிரி 65லிருந்து
கடைசி காலம் எண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து திமுகவை வந்து கணக்கில் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 4வது சிறுபான்மையர்கள் எல்லோருமே சரி மொத்தமாக தவேக்காக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே திமுக பக்கம் நிற்கிறாங்க சிறுபான்மையர்கள் அத்தனை பேரும். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் வாக்குகளை பிரித்து பார்ப்போம். இப்போ ஓபிசின்னு சொல்கிறோம்ல, அந்த ஓபிசி சமூகத்தில் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க இடத்துல விஜய்க்கும் திமுகவுக்கும் வாக்கு இருக்குது. அந்த இடத்துல அதிமுகவுக்கு வாக்கே இல்லை. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இளம் பெண்களும் இளைஞர்களும் விஜய் பக்கம் சாய்கின்றார்கள். அதனால் அதிமுகவுக்கு எல்லா மட்டத்திலும் ஆப்பு தான். கொஞ்சம் ஓபிசிகள் மத்தியில் மட்டும்தான் அதிமுகவுக்கு வாக்கு இருக்குது. அது கூட 45 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் இருக்காங்க தெரியுமா, அவங்ககிட்ட தான் அதிமுக கொஞ்சம் செல்வாக்கு பெற்றுக்குது. ஆனால் 65லிருந்து கடைசி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த முதியவரும், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, 65 வயசுக்கு மேலே இருந்து கடைசி காலம் வரைக்கும் எண்ணுகின்றவங்களுக்கு மொத்த பேருமே திமுக பக்கம் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு கொடுக்கின்ற 1000 ரூபாய் நின்றுபடுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கின்ற பென்ஷன் நின்றுபடும் நினைக்கிறாங்க. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திலும் அடியாட்கள் வச்சிருக்கிற மாதிரி மிரட்டுறவன் இருக்கிறான். அவன் போய் நேராக பிரச்சாரம் பண்ணுறானோ இல்லையோ, பெருசு நீ ஓட்டு போடலன்னா உனக்கு வருகின்ற எந்த சலுகையும் வராதுன்னு சொல்லிடுறான். அதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கம் தருது. ஆனால் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உங்களுக்கு கிடைக்காது, எது அதிமுக மற்றும் பாஜக வந்தா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அதனால் முதியவர்களை பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்துகள் போகிறாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு பறி போயிடுமே, அதனால் திமுக தான் வரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் யார் வந்தாலும் இந்த சலுகைகள் வரும், இதை விட கூடுதலான சலுகை வரும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு களத்தில் ஆளே இல்லை. அதனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு வரலாம். அந்த கருத்து கணிப்பில் திமுக விட மிஞ்சி அதிக வாக்கு சதவீதம் காட்டலாம். ஆனால் களத்தில் அதிமுக கிடையாது, எடப்பாடியே இல்லை, அப்புறம் எவன் இருப்பான்? அதனால் இன்றைக்கி வருகின்ற கருத்து கணிப்பு அத்தனையும் வந்து ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான். மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் நெருக்கத்தோட கருத்து கணிப்பிடுங்க. அதிமுக ஆட்சி வராது, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். வீண் முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆனால் இந்த 2 மாதம் களத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுகின்றார் என்ற பொறுத்து தான் அதிமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே.